கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மன்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஆத்மாவிலே நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ சாயலை கொடுக்கக்கூடிய ஒரு மன்னாவாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை தியானம் பண்ணுவோமாக. யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று அங்கே சொல்லுகிறது. பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊரில் சாந்தசீலன் என்கின்ற ஒரு தச்சர் இருந்தார். அவர் எப்பொழுதும் மரங்களை செய்து கொண்டு பொருள்களை மரத்தை வெட்டி பொருள்களை நாற்காலி மேஜைகள்லாம் செய்து கொண்டிருந்தார். யார் எது திட்டினாலும் எந்த விதமான கோபம் கொள்ளாதவர். அந்த ஊரில் சார்லி என்கிற ஒரு பையன் இருந்தான். இவர் இவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்கிறாரு, இவர் சாந்தமாக இருக்கிறாரு, இவரை எப்படியாவது கோபப்படுத்தணும், டென்ஷன் படுத்தணும்னு சொல்லி ஒரு நாள் ஒரு கோடாரியை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அழகான ஒரு செல்வந்தருக்கு நாற்காலி செய்து வச்சுருந்தார். அந்த 4 காலில் ஒரு காலை எடுத்து ஓக்கி வெட்டிட்டான். வெட்டினோடனே அந்த சாந்தசீலன் மிகவும் பொறுமையாக இருந்தார், மிகவும் அமைதியாக இருந்தார். அப்பொழுது அந்த சார்லி கேட்டான், நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னான். அப்போ சாந்தசீலன் சொன்னார், தம்பி, இந்த நாற்காலியை நான் மீண்டும் செஞ்சிருவேன், ஆனால் உன் மனதில் இருக்கிற கோபத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா, கோபத்தை நீக்க முடியுமா அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். மறுபடியும் அவன் ஊரெல்லாம் போய் இந்த சாந்தசீலனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் சார்லி வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது சாந்தசீலன் சாதம் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு கஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு அவனுக்கு கொடுத்த போது அவன் கண் கலங்கிட்டான். ஐயா, நான் இன்னைக்கு இவ்வளவு தீமை செஞ்சும் இவ்வளோ ஒரு தீங்கு செஞ்சும் எனக்கு இப்படி நன்மை செஞ்சுருக்கிறீங்களே அப்படின்னா, தம்பி, அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்த சாந்தமாய் மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்திமதியை சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் யோபு ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில் கூட அவன் பொறுமையாக இருந்தான். யோபுன் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, அவன் தன் உதட்டினால் கூட பாவம் செய்யலை. ஒரு பக்கம். 2வது, அவனுடைய மனைவி, நீ இவ்வளோ எல்லாம் இழந்து போன நேரத்திலும் நீ இப்படி தேவனை நீ வணங்கிக்கிட்டு இருக்கே, உன் தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லி அவள் ஒரு கோபமாக பேசினதுக்கு கூட நன்மையை பெற்ற தேவனிடத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி அவன் மனைவிக்கு ஆலோசனை சொன்னான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நீ என்ன பாவம் செஞ்சியோ அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட வியாதியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சினது மாதிரி அவனை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் அந்த சாந்தசீலன் செஞ்சது மாதிரி தான் ஆண்டவர் அந்த தீமைக்கு பதிலாக நன்மையை தான் யோபு செஞ்சார். தன் நண்பர்களுக்காக யோபு அவன் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. நீங்களும் நானும் இந்த நாளில் இயேசு அவர் மேலே எவ்வளோ ஒரு குற்றச்சாட்டுகள் சுமத்தின போது கூட வாய் திறவாத ஆட்டுக்குட்டியாக அவர் எல்லாவற்றையும் விபரீதங்களை சகித்தார். சிலுவையிலே அநியாயத்தை சகித்தார், நிந்தையை சகித்தார், அவமானத்தை சகித்தார். அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்வோமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள பொறுமையாக இருந்து, ஆண்டவர் யோபுவை போல, இயேசுவை போல நாங்கள் பொறுமையாக இருந்து தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் ஆண்டவரை மனத்தாழ்மையும் அன்பையும் தரித்து கொண்டு சாந்தத்தை தரித்து கொண்டு ஆண்டவரை உம்மை போல வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.